என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கன்சர்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கன்சர்ட் ப்ரைஸ் பற்றி கிரிப்டோ கன்சர்ட் டெக்னிக்ஸ் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பண்ணுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. ஏன்னா கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன். ஸோ இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். ஸோ வந்த உடனே வீடியோ பண்ணிடுறேங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோம். BTC டவுன்லோட் பண்ணிக்க டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,07,000 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ப்ரைஸை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு டிமாண்ட் ஏரியா வந்திருப்பேன். அந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிட்டேன். அந்த டிமாண்ட் ஏரியாவை நான் வந்து டெலீட் பண்ணிட்டேங்க. ஸோ அந்த டிமாண்ட் ஏரியா கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ தற்போதைக்கு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சப்ளை ஏரியா உடையணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதாவது 6500க்கு மேலே கட்டாய் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா அழகாக வந்து பிரேக் பண்ணி மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? 7000க்கு மேலேயே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. கிட்டத்தட்ட வந்து க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 7379. ஓகேங்களா? நல்லாவே க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா? இப்போது மேபி நம்மளுக்கு இங்கேருந்து வந்து ஒரு புல் பேக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி புல் பேக் வந்தால் எது வைக்க வரும் அப்படின்றது பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ புல் பேக் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு இந்த லெவல். ஓகேங்களா? அதே தான் 1,06,500 1,05,800. ஏன்னா இந்த சப்ளை உடச்சதுனால இந்த சப்ளை வந்து இப்போ டிமாண்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனால் இது வந்து கொஞ்சம் வீக்கு தான். சரிங்களா? ஸோ ஆனால் இந்த லெவல் நான் சொல்கிறேன் 1,06,500 1,05,800. மேபி இந்த இடத்துக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து பம்ப் ஆகும். அப்படி இல்லைன்னா அடுத்து இருக்க டிமாண்ட் ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 1,04,740லேருந்து 1,03,400. ஓகேங்களா? இதுதான் டிமாண்ட் ஏரியா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவை நோக்கி தான் ப்ரைஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸை கீழே வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். அது ஸ்ட்ரென்த்தாக மேலே போயிடுச்சுன்னா இங்கேருந்தே போயிடும். அப்படி இல்லை திரும்ப புஷ் கொடுத்து கீழே வந்தோன்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்குள்ளே வருவான். ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே வந்து ஒரு விற்காது வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து இங்கேருந்தே வருவானாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சப்போஸ் கரெக்ஷனுக்காக வரானா இந்த ரெண்டு ரேஞ்சும் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்றது நான் சொல்கிறேன். சரிங்களா? ஒருவேளை ப்ரைஸ் இங்கேயும் கீழே வராமல் இன்னும் ஷூட் ஆகி மேலே போயினே இருந்தானா நம்மளுக்கு இந்த ஆல் டைமே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் மேலே போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா? இந்த டிமாண்ட் ஏரியாவை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணுக்காக தான் நான் வந்து கன்ஃபார்ம் இதை போட்டு விட்றேன். ஸோ 1,04,740லேருந்து 1,03,400. ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுக்குற அந்த டிமாண்ட் ஏரியாவோ சப்ளை ஏரியாவோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து கீழே வந்தானா இந்த ரேஞ்சுக்கும் வந்துட்டு அகெயின் வந்து புஷ் கொடுப்போம் மேலே. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கேடியோட அனலைசிஸ் போட்டிருந்தேன். ஸோ அதில் நேற்று நான் போட்டிருந்தேன் கேடியோட அனலைசிஸு. ஸோ நிறைய பேர் கால் பண்ணி வந்து நல்லதாகவே சொன்னீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அனாலிசிஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய சொன்னீங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணியும் நிறைய பேர் பேசுனீங்க. இது மாதிரி வந்து கேடி அனலைசிஸ் நல்லா இருந்ததுன்ட்டு. ஸோ அதுதான் ஏன்னா கேடியை வந்து ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுனே இருந்தீங்க. ஸோ பட் ஆனால் எனக்கு சரியான ஒரு பேட்டர்ன் கிடைக்காதனால நானும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இல்லை, நான் ஆக்சுவலாக எனக்கு போன வாரமே கிடச்சிச்சு அந்த பேட்டர்னு. பட் ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கன்ஃபர்மேஷனோட ஃபார்மேஷன் வந்து நேற்று எனக்கு ஃபார்ம் ஆகுதுனால நான் வந்து நேற்று அந்த வீடியோ போட்டேன். ஓகேங்களா? ஸோ கேடியை வந்து நம்மளுக்கும் ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் நல்லா சப்போர்ட் பண்ணால் அதுவும் நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த டிமாண்ட் ஏரியாவை நான் அப்டேட் பண்ணேன். இந்த டிமாண்ட் ஏரியாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிசம்பர் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களே ஒன்றும் அனலைஸ் பண்ணிவிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.